Hello guys, welcome to Ian with Manoj. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க ஹோஸ்டிங் அக்கவுண்ட்ல எப்படி வந்து WordPress வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன் டெப்தா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Well guys, இப்போ நம்ம டொமைன் வந்து எப்படி ஹோஸ்டிங்கரோட கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ ஹோஸ்டிங்கர் போய்ப்போம். ஹோஸ்டிங்கர் நம்ம பில் பேமெண்ட் கன்ஃபார்ம் பண்றோம். இந்த மாதிரி செட்டப் காமிக்கும். பிரீமியம் வெப் ஹோஸ்டிங் தான் நம்ம பை பண்ணியிருக்கோம். SSL வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் இருக்கு. நான் அதை எப்படி செட்டப் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ இங்க செட்டப் இருக்கா? Just select that. இப்போ வந்து லைக் சும்மா ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ ஃபார் மை செல்ஃப் அப்படி கொடுக்கலாம். இல்லை ஐ டோன்ட் வாண்ட் திஸ்னா ஜஸ்ட் கிளிக் த ஸ்கிப், இட் டசன்ட் மேட்டர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோன்னு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இப்போ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இப்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சிஸ்டம்க்கு எப்படி இருக்குது, லைக் விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து மேக் ஓஎஸ் இந்த மாதிரி பாப்புலராக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வெப்சைட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் வந்து எது பாப்புலர்னா லைக் WordPress இருக்குது, ஸ்கொயர் ஸ்பேஸ், விக்ஸ், அப்புறம் வந்து ஷாப்பிஃபை, இதெல்லாம் வந்து ஒரு பாப்புலர் பிளாட்ஃபார்ம். பிளாகர் ஓல்டர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாப்புலர் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறது, இல்லை இமேஜ் எப்படி ஆட் பண்ண போகிறீங்க, எப்படி லேஅவுட் டிசைனில் இதில் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் தேவை. அப்போ தான் நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். இதில் பாப்புலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து WordPress. இதில் வந்து WooCommerce கோடும் இருக்குது. இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம இது செலக்ட் பண்ண போகிறோம்னா WordPress ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்மளோட இமெயில் அட்ரஸ் கேட்குது. இப்போ இங்கே பாஸ்வேர்ட் கேட்குதுங்களா? இப்போ நான் பாஸ்வேர்டு ஏற்கனவே வந்து நான் ஜென்ரேட் பண்ணதே பாஸ்வேர்டே நான் அப்படியே இது கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் எதனா வேணுமான்னு கேட்குது. நான் ஸ்கிப் ஐ டோன்ட் நீட் கொடுத்துட்றேன். இதை நான் சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதில் வந்து ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங்கில் நம்ம வந்து ஃப்ரீயாகவே அவங்க டொமைன் தராங்க. சரிங்களா, 12 மாதத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்கிரேட் பண்ண இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மாதத்தோடு நம்ம வந்து முடிக்க போகிறோம், ஒருவேளை நான் டொமைன் வந்து இன்னொரு டொமைன் ப்ராடக்ட் கூட ஃபார்வர்ட் பண்ண போகிறேன்னா 60 days வெயிட் பண்ணுங்கள். பை பண்ணிட்டு 60 days பை பண்ணிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி நான் பை பண்ணிட்டேன், எக்ஸிஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் சிப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அங்கே தான் நம்ம வந்து டொமைன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா autotipstech.com. ஸோ இதில் போய்ட்டு மேனேஜ் இருக்கா எங்கள் ரைட் சைடில். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேசிக் டிஎன்எஸ் இந்த செட்டிங்கில் தான் இருக்கும். இப்போ நம்மளோட இது போயிட்டு ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்ம இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுப்போம். கண்டினியூ கொடுத்தோடனே ஓகே, இது வந்து நீங்கள் நேம் சொல்லி பை பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி காமிக்கும். ஓகே, இதில் நேம் சர்வர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்களா, நம்ம ஜஸ்ட் கண்டினியூ கொடுப்போம். என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஃபினிஷ் த செட்டப்பு. ஓகேங்களா, ஃபினிஷ் த செட்டப். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி வில் வெயிட் அண்ட் லெட் அஸ் see how this things goes. வெல் கைஸ், இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா கனெக்ட் யுவர் டொமைன் சொல்லிட்டு நம்ம நேம் சர்வர் வந்து செட்டப் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம கனெக்ட் கொடுப்போம். கனெக்ட் பண்ணோடனே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நேம் சர்வர்ஸ் எப்படி இருக்குது. இன்கேஸ் உங்களால் நான் சொல்லிக்கூடிய டொமைன் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் இந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஜஸ்ட் இதை இங்கே இருக்குல்ல சேஞ்ச் டு நேம் சர்வர், ஹோஸ்டிங்கோட நேம் சர்வர் இங்கே காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே போவோம். இதில் வந்து செலக்ட் பண்ணி கஸ்டம் டிஎன்எஸ் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ 1 பேஸ்ட் பண்ணிட்டோம், 2வது வந்து பேஸ்ட் பண்ணுவோம் NS2 அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுப்போம். நேம் சர்வர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணோடனே அப் டு டக்குன்னு ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க பாருங்க, இட் மே டேக் அப் டு 48 hours, இட் டிபெண்ட்ஸ் அப்பான். ஓகேங்களா, சில டைம்ஸ் வந்து பாருங்க லெஸ் தென் 1 hour கூட ஆகலாம், சில டைம்ஸ் வந்து 6 hours மேலே கூட ஆகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஆனால் மேக்ஸிமம் 48 hours மேலே போகாது. இப்போ நம்ம கண்டினியூ கொடுப்போம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 hours இருக்குமா, ஏன்னா வேர்ல்டு வைடில் செக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு தான். இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுப்போம். யூஸ் தி லிங்க்ஸ் டு செக். ஓகே, லெட்டஸ் செக். இப்போ இதில் வந்து நம்ம டிஎன்எஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல இப்போ ப்ராபகேட் ஆகுது. நீங்களே பாருங்கள், இப்போ வந்து யூஎஸ் எல்லாம் டக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்தியாவில் இருக்கான்னு பார்ப்போம். லைக் இந்த இடத்துல டெல்லியில் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு நேம் சர்வர்ஸ் சர்வர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் தேவை. அப்போ தான் வந்து அந்த ப்ராபகேஷன் வந்து கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, டிஎன்எஸ் ப்ராபகேஷன் வந்து ஆயிடுச்சு. நீங்களே வந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் டிக் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ எல்லாத்தையும் டிக் வந்துட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே மேனேஜ் WordPress இருக்கா, நம்ம அதை செலக்ட் பண்ணிப்போம். மேனேஜ் WordPressனால் அந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு தீம் இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம போஸ்ட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து லோகோ ஆட் பண்ணுறது, ஹெட்டிங் ஆட் பண்ணுறது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, வெல் கேஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் வெப்சைட் இருக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள்.
செலக்ட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோஸ்டிங்கரோட எக்ஸ்டர்னல் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு நம்மளோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்டுக்கு வரும். இது நம்மளோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி டொமைனை வந்து ஹோஸ்டிங்கரோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து தீம்ஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து பிளகின்ஸ் வேறு அடிஷ்னலாக வேறு என்னென்ன பிளகின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, எப்படி வந்து லே அவுட்டு, எப்படி ஃப்ரண்ட் பேஜ் லே அவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கான்டாக்டர்ஸ், ப்ரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இன்கேஸ் இல்லைனா நம்ம எப்படி பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் திஸ் வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.